வணக்கம். வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல 2 வகையான ஸ்வீட் ரெசிபிஸ் பார்க்க போறோம். அதுல ஒண்ணு இந்த தேங்காய் பால் கேசரி. இந்த டைப் கேசரியில எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்க தேவையில்லை. காஸ்ட்லியான குங்குமப்பூ கூட இதுல சேர்க்க வேணாம். முழுக்க முழுக்க இதுல தேங்காவும் தேங்காய் பாலும் தான் சேர்த்துக்க போறோம். ரொம்ப சாஃப்டா டேஸ்டியா சூப்பரா இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காக 1/2 கப்பு துருவன தேங்காய் தனியா எடுத்து வச்சுட்டு ஒரு முழு தேங்காவை உடைச்சு துருவி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 3/2 கப் அளவு நம்ம ரெடி பண்ண அந்த தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. பால்ல துளி உப்பு சேர்த்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தேங்காய் பாலை ரொம்ப கொதிக்க விடாம லேசா சூடு பண்ணிக்கோங்க. கடாய் காஞ்சதும் 1/4 கப்பு நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இது நெய்யிலேயே 1 கப்பு ரவாவையும் சேர்த்துக்கிறேன். இது நெய்யிலேயே ரவாவை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்ச தேங்காய் பாலையும் இந்த ரவை கூட சேர்த்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் பால்லையே இந்த ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த 1/2 கப்பு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா தேங்காய் பால்லையே இருக்கிற பதம் வரைக்கும் வேக விட்டுட்டு ரவை நல்லா வெந்ததும் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இடிச்சு வச்ச ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இலகி இருக்கிற பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. சர்க்கரை சேர்த்து ரவை நல்லா இலகுனதும் கேஸ் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க கேசரி நல்லா சாஃப்டா இருக்கும். ரவையும் நல்லா மணலா டேஸ்டியா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க கேசரி செய்யும் பொழுது கலர் சேர்க்காம இதே மாதிரி தேங்காய் பால்ல வேக வச்சு செய்யுங்க, சூப்பரா இருக்கும். பாலக்காடு ஸ்பெஷல் மனோகரம் நல்லா மொரன்னு ஸ்வீட்டா நல்ல டேஸ்டியா இருக்கும். செட்டிநாடுல செய்யற மனோகரம் சேவ் மாதிரி பண்ணுவாங்க. முறுக்கச்சில வச்சு எண்ணெயில புழிவாங்க. இந்த வீடியோல பாலக்காடுல செய்யற மனோகரம் பார்க்கலாம். 1 கப்பு பைத்தம்பருப்பு, 1/2 கப்பு பச்சரிசி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரமாவது நல்லா ஊற விட்டுடுங்க. அரிசி பருப்பு நல்லா ஊறினதும் தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து மாவை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாவை பூந்தியாக பொரிக்க போகிறோம். ஆயில் நல்லா காஞ்சிருக்கணும். ஜல்லிக்கரண்டி வச்சு மாவை நல்லா தேய்ச்சி பூந்தியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பூந்தியை நல்லா செவக்க மொரன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் பூந்தியா பொரிச்சு எடுத்துட்டு தனியா வேற ஒரு கடாயை ஹீட் பண்ணி 1 கப்பு வெல்லம், 1/2 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பாகா காய்ச்சிக்கலாம். பாகு பதம் பாகை தண்ணியில ஊற்றி உருட்டும் பொழுது தக்காளி பதம் வரணும். இதே மாதிரி ஜெல்லி மாதிரியான கன்சிஸ்டன்சில இருக்கணும். இது தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பி பதம் கிடையாது. தக்காளி பதம் வந்ததுக்கு அப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொரிச்ச பூந்திய இந்த சக்கரை பாகுல கொட்டி கிண்டிடுங்க. இந்த பூந்தி மேல சக்கரை பாகு நல்லா சுத்திக்கும். இதுல இடிச்ச ஏலக்காய் தூள், நெய்யில பொரிச்ச முந்திரி திராட்சை, 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நல்லா மொரன்னு டேஸ்டியா மனோகரம் ரெடி. ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லா மொரன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த பூந்தி நம்மத்தே போகாது. டேஸ்டியான மனோகரம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.